வணக்கங்க. நான் நாராயணசாமி. நம்ம கஸ்டமர் பர்சனலாக உங்கள் ஹார்ஸை பற்றி கொஞ்சம் ஒரு வீடியோ போடுங்கன்னு ரெக்வெஸ்ட்டாக ஃபோன் பண்ணி நிறையா பேர் கேட்டுட்டாங்க. அதுக்காக இந்த வீடியோ. இப்போ வரைக்கும் அவனை பற்றின டீட்டெயில் நான் பெருசாக யாருக்கிட்டேயும் சொல்லலை. நாங்கள் 3 மாதத்து குட்டியிலேருந்து இவனை வளர்த்திட்டு இருக்கோம். ராஜா, ராஜா இங்கே வா. டேய் மாமி. இவனுக்கு வயசு கிட்டத்தட்ட 3 ஆக போகுது. நல்லா ஹைட்டாக இருப்பான், ரொம்ப பாசமாக இருப்பான். எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்திட்டையும் வா மேலே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, வா, இங்கே வா, வா. சரி 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 சரி. நொக்குறாங்க. மார்வாரி இனத்தை சேர்ந்தவன். ஹைட்டு நாங்கள் அளக்கல. ரீசெண்டாக ஒரு 65 இன்ச்சு அந்த மாதிரி இருப்பான்னு இருக்கேன். நல்லா ஹைட்டாக இருப்பான். இப்போ மழை லைட்டாக பெஞ்சிட்ருக்கு, அதனால் கொஞ்சம் அழுக்காக இருக்கான். இவனுக்கு ஒரு ரிங்கு மாதிரி, ஒரு 2 சென்ட் இடத்துல ரிங்கு அந்த மாதிரி. அவனுக்கு ஃபுட்டு வைக்க தண்ணிக்கு இந்த ஃபுல்லாக அந்த ரிங்கில் விளையாடிக்கிட்டே இருப்பான். பகலில் கட்டிடுவோம், நைட்டில் அந்த மாதிரி அவுத்து விட்டுருவான். ஏய் மேலே வா, மேலே வா. பாருங்கள், காது வந்து இப்படி 2 காதும் ஹார்ட்டின் மாதிரி வந்து சேரும். ஆக்சுவலாக சரிங்களா? இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு நல்ல பிராண்டான குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ப்யூர் ஒயிட்டு. இவன் கிட்டத்தட்ட 3 வருஷம் இவனுக்கு முடிவு போகுது. பஞ்சாப்லேருந்து எடுத்தது. நாங்கள் குட்டியாக எடுக்கிறப்ப 1,85,000 எடுத்தோம். ப்ளஸ் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டு. அது உடுமலைப்பேட்டை ஃபரீத் மாமா அவர் வந்து இந்த குதிரையை எடுத்து கொடுத்தாரு. இப்போ எவ்வளோக்கு போகும்னு தெரிலங்க. ரீசெண்டாக ஒரு 7.5 lakhs கேட்டாங்க. நம்ம கொடுக்குற ஐடியா இல்லை. நம்ம எங்கள் பையனாட்ட எங்கள் கூடயே வளர்ந்துட்டான். அதனால் எங்க வாடா. ராஜா டேய் வா. டேய் வா, மேலே வா. சரி சரிப்பா, சரி பாப்பா, எல்லாம் எடுப்போம். இவனுக்கு ஃபீடு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 அந்த மாதிரி செலவாகும். நம்ம காடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகுங்க. தவிடு, கோதுமை தவிடு, பூசாந்தவிடுன்னு சொல்லுவாங்க. கோதுமை தவிடு தான் இவனுக்கு கொடுக்கணும். அது ஒரு 6 daysக்கு ஒரு மூட்டை 1,200 அந்த மாதிரி வருங்க. பெங்களூர்லேருந்து ஒரு ஃபீடு, அது 3,000, ஒரு 15 நாளைக்கு அந்த மாதிரி வருங்க அந்த ஃபீடு. கோதுமை வேவிச்சு அந்த தவிட்டில் கலந்து டெய்லி 2 வேளை வைப்போம். சோளத்தட்டு, பச்சை சோளத்தட்டு, வர சோளத்தட்டு டெய்லி 200 அந்த மாதிரி தட்டு சாப்பிடுவான். அருகுமுள், மக்காச்சோளம் அரைக்கிற சைலேஜ், அது ஒரு 200-250 சைலேஜ் ஒரு நாளைக்கு சாப்பிடுவான். அதனால் டெய்லியும் கம்பல்சரியாக ஒரு 500 மேலே இவனுக்கு ஃபுட்டுக்கே செலவாகுங்க. ஆண் குதிரை, அதனால் கொஞ்சம் ஃபீடு அதிகமாக எடுக்கும். பெண் குதிரைனா கொஞ்சம் செலவு கம்மியாகும்.